இப்போ 2 முக்கியமான பர்சன்ஸ் கிட்ட வாக்குவாதம் நடந்து போச்சு. பப்ளிக் பிளேஸ்ல வச்சு ஒரு வாக்குவாதம் ஆகிடுது அப்படின்னு சொன்னா, இது நெறைய பேர் வாட்ச் பண்றாங்க அப்படின்றப்ப, அதுல மீடியா பர்சன்ஸும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வாட் தே வில் டூ இஸ் தே வில் பிரிங் இட் டு லைம்லைட். அப்படி அவங்க கொண்டு வரப்ப என்ன பண்ணுவாங்க, இஃப் இட்ஸ் டு பி புட் இன் பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது ரைட்டிங்ல கொண்டு வரணும், அதாவது ஒரு பேப்பர்ல பப்ளிஷ் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா, தே வில் ரைட் ரிப்போர்ட்ஸ். அந்த ரிப்போர்ட் ரைட்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரிப்போர்ட்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க கொடுத்திருந்த ஆன்சர் வந்து, இட் இஸ் அ ஃபேக்சுவல் டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் அன் இவெண்ட் ஆர் அன் இன்சிடென்ட். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ அந்த ஆன்சர்லயே வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீ நோட் பண்ணணும், ஃபேக்சுவல். அதாவது ரிப்போர்ட் வந்து நம்ம கற்பனை பண்ணி எழுத முடியாது. இப்ப 2 பேர் வாக்குவாதம் பண்றாங்க, சண்டை போடுறாங்க, இல்ல ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா, அதை வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல கொண்டு வரப்ப, அதாவது எழுத்துல ரைட்டிங்ல கொண்டு வரப்ப, அதுல வந்து நம்ம கொஞ்சம் கூட மாத்தி எழுத முடியாது. ஃபேக்ட் தான் கொடுக்கணும், ஜென்யூனா இருக்கணும். தட்ஸ் வாட் இஸ் ரிப்போர்ட். மாத்தி நம்ம எழுதிட்டோம், இவர் இப்படி பேசினாரு, அதுக்கு அவர் அப்படி பேசினார், நம்ம மாத்தி எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பெரிய அஃபென்ஸ் ஆயிரும். இப்போ ஒரு ரிப்போர்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அதுல இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும். அதுல நம்ம எதை பத்தி எழுத போறோம், எதை பத்தி ரிப்போர்ட் எழுத போறோம் அப்படின்றத வந்து நம்ம அதுல சொல்லணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, பாடி ஆஃப் தி ரிப்போர்ட். இப்போ பாடி ஆஃப் தி எஸ்ஸே எழுதுற மாதிரி பாடி ஆஃப் தி ரிப்போர்ட். இதுல வந்து நம்மளுடைய ஃபைண்டிங்ஸ், அனாலிசிஸ், இது எல்லாமே வந்து அந்த பாடிக்குள்ளே வந்துடணும். தேர்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ரெக்கமெண்டேஷன்ஸ். இது வந்து அந்த பர்சன் எழுதுற பர்சனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ். அண்ட் லாஸ்ட்ல இதை வந்து நம்ம சமப் பண்ணணும். இப்படிதான் வந்து ஒரு ரிப்போர்ட் இருக்கணும், கன்க்ளூஷன் சொல்ற மாதிரி சமப் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் அ ரிப்போர்ட் ஹேஸ் டு பி. இன்னும் அடிஷனலா இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, எந்த ஆடியன்ஸ்க்காக அந்த ரிப்போர்ட் எழுதுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இது வந்து எவிடன்ஸ் பேஸ்டா இருக்கணும். தட்ஸ் வை வி சே இட் ஷுட் பி ஃபேக்சுவல். அந்த எவிடன்ஸ் பேஸ்டா இருக்கணும். நம்ம அதை யாராவது நம்மளை வந்து இது பண்றாங்க, அந்த விஷயமா டிஸ்பியூட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா கூட நமக்கு வந்து அது கரெக்டா எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியணும். அந்த அளவுக்கு ரிப்போர்ட் இருக்கணும். அடுத்து லாங்குவேஜ் வந்து ரொம்ப வேகா இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஸோ ரிப்போர்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. மேபி 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இதை பத்தி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ.